எழுந்து நிற்போம். தேவனை துதிக்க போகிறோம். துதிக்கிறது போகிறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லலான்னு இருக்கிறேன். ஒரு நல்ல கதை, ஒரு ஸ்டோரி. நம்முடைய ஈஜிப்ட் தேசத்திலிருந்து மோசை மக்களை காப்பாற்றி கூட்டி போயிட்டு இருக்கும்போது நம்முடைய கானான் தேசத்தை பார்த்துருவாங்க. ஆனால் தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு சில பேர் அனுப்புவாங்க, நீ போய் அந்த தேசத்துக்குள்ளே போய் பாரு, எல்லாம் சரியாக இருக்குதா, நம்ம உள்ளே பூரலாமா, போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் சில பேர் போய்ட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கிற கனிகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், இந்த தேசம் நல்லா இருக்குன்னு வருவாங்க. அதில் சில பேர் சொல்லுவாங்க, வேண்டாம், அந்த தேசத்தில் பெரிய பெரிய அரக்கர்கள் இருக்காங்க, பெரிய பெரிய ஜெயன்ஸ் இருக்குது, அதெல்லாம் போக வேணாம் அப்படின்னு. இந்த நேரத்தில் எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது தேவன் உணர்த்தின காரணம் என்னதுன்னா, வெட்டுக்கிளி மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெட்டுக்கிளி மாதிரி தான் இருப்பீங்க. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்க சொல்கிறாங்க அந்த அரக்கர்கள் முன்னுக்கு நம்மலாம் சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருப்போம், அதனால் அந்த தேசத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்று நான் அவங்ககிட்ட சொல்கிறேங்க, நீங்கள் வெட்டுக்கிளி மாதிரி இருந்து யோசிச்சிங்கன்னா உங்கள் முன்னுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் அரக்கர்கள் போல இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா, என் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறவர் என்னுடைய தகப்பன் சர்வ வல்லவர் என்று யோசிக்கும் போது உங்களுடைய பெரிய பெரிய பிரச்சனை வெட்டுக்கிளி மாதிரி பறந்து ஓடிடும். ஆமென். எத்தனை பேர் துதிக்க போறீங்க தேவனை? ஹல்லேலூயா. நான் தேவனை துதித்து பாடும்போது, என்னை நடத்திற தேவன் இருக்கும் போது எனக்கு எதை கொண்டும் பயமில்லை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். கைகளை தட்டி என்னோடு சேர்ந்து ஆராதிங்க. தேங்க்யூ ஜீசஸ். என்னை நடத்துகிற தேவனப்பா, நீர் இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுவோமா, என்னை நடத்திடும் தேவன், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் பயமில்லை. ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம். பயமில்லை, 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக என்னை நடத்திடும் தேவன், தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கம். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கின்றார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும், எஸ் ஜீசஸ், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக. ஓ, பயமில்லை என்று சொல்வோமா? பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, நமக்காக. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லையே, நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். ஓஹோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே,
கர்த்தர் உண்டு. பயம் விசுவாசத்தோடு பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே நமக்காக. ஓ பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயம் இல்லையே, பயம் இல்லை, பயம் இல்லையே நமக்காக. ஓ ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Hosanna, 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 hallelujah, 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 hallelujah. Hosanna, 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 Hosanna. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. தேவனுக்கு ஒரு பலத்தை கைத்தறி கொடுக்குமா? ஆண்டவரே, என்னை அழைத்தவர் நீர் அப்பா, என்னை நடத்திடுவீர், எனக்கு எந்த பயமும் இல்லை அப்பா. Thank you Holy Spirit. அவர் நம்மளை அழைத்த தேவன், தேர்ந்தெடுத்து பெயர் பெயராக கூப்பிட்ட தேவன். அவர் இருக்கும் வரை அவர் நடத்திடுவார். பயம் இல்லை, கவலை வேணாங்க. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் எதுவும் இல்லை அப்பா. உம்முடைய கிருபை தான் ஆண்டவர் இந்நாள் வரை எங்களை தாங்கி இருக்க தேவனே. உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கிருபை இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஆண்டவரே, உம்முடைய தயவு இல்லாமல் நாங்கள் எல்லாம் ஆண்டவரே. ஓ தனிமையில் இருக்கும்போது அப்பா எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களோடு இருந்தீரப்பா. உமக்கு நன்றி. We thank you Jesus. இதனால தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஓ நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. Thank you Jesus. ஓ எங்களை அழைத்தவரே. Thank you Jesus. Thank you Lord. எங்களை அழைத்தவரே உமக்கு நன்றி. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நன்றி இயேசுவே. நீர் இல்லாமல் நான் வாழ்ந்தது, நான்
கிருபை அப்பா. என்னிடம் எதுவும் இல்லை, தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. Yes Lord, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை Yes Jesus, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. கிருபை இல்லாமல் நான் உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, ஓ நன்றி ஆவியானவரே. உடைய கிருபை இல்லாமல் எதுவும் இல்லை அப்பா. உடைய கிருபை இல்லாமல் நாங்க இங்க இல்ல ஆண்டவரே. ஓ இதுவரை எங்களை நடத்தின தேவன், இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறேன், இனிமேலும் நடத்த கிருபை உள்ளவர். நன்றி ஆவியானவரே. இதுவரை ஆண்டவரை எங்களை நடத்தினீர் அப்பா, இனிமேலும் எங்களை நடத்த கிருபை உள்ளவர் அப்பா. எஸ் ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, திகைத்து போக மாட்டோம் ஆண்டவரே, கவலைப்பட மாட்டோம் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எங்களை நடத்துகிற கூட இருக்கிறீங்க ஆண்டவர். என் வலது கரங்களை பிடித்து நடத்துகிறீங்க தகப்பனே. நீர் இருக்கும் வரை எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆண்டவரே. எந்த பிரச்சனை வந்தாலும் உண்மை துதிக்கும் போது ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவரே, பிரச்சனை எல்லாம் கரைந்து போகும் ஆண்டவரே, மதில்கள் எல்லாம் உடைந்து போயிடும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறேன். இது ஒரு புது பாடலை படிக்கும்போது, அவர் இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையில் படிப்போமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை நீங்கள் தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவரே. என் ஃப்யூச்சருக்கு நீங்கள் தான் ஆண்டவர் நம்பிக்கை, என் வேலைக்கு நீங்கள் தான் ஆண்டவர் நம்பிக்கை, ஆண்டவர் என்னோட வளர்ச்சிக்கு நீங்கள் தான் ஆண்டவர் நம்பிக்கை. தேங்க்யூ லார்ட். இதுவரை என்னை நடத்தினவர், இனிமேலும் என்னை நடத்திடுவீர். இதுவரை என்னை நடத்தினவர்,
நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், என்னை நடத்திடுவே இனிமேலோ கடைசி வரை நடத்திடுவே இனிமேலோ கடைசி வரை நடத்திடும். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் நீரே யெகோவா, நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே. விசுவாசத்தோடு சொல்லுகிறோம், ஆண்டவரே நீர் யெகோவா ஷம்மா, எங்களோடு இருக்கிற தேவன். எங்களோடு இருக்கும் வரை எங்களுக்கு கவலை இல்லையாப்பா. எங்களை நடத்திடுவே, ஓ நடத்திடுவே, நடத்திடுவே இனிமேலோ கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே. ஆரம்பித்த தேவனப்பா, நீர் முடிவு பரியந்தம் ஆண்டவரை எங்களை நடத்தக்கூடிய கிருபை உள்ளவரப்பா. Thank you Lord. ஓ நடத்திடுவே என்று விசுவாசத்தோடு நடத்திடுவே இனிமேலோ கடைசி வரை நடத்திடுவே இனிமேலோ கடைசி வரை நடத்திடும். நீரே யெகோவா, நீரே என் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். நீரே யெகோவா, பார்த்துக் கொள்வீர். நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவர். உமக்கு நன்றி ஆவியானவரே, உம் நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் செய்ததை நினைத்து பார்த்தோம் ஆண்டவரே. இப்பொழுது உம் நாமத்தை உயர்த்த போகிறோம் இயேசுவே. உம் நாமத்தை உயர்த்த போகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர் இயேசுவே, நீர் சிறந்தவர் அப்பா. உமக்கு நன்றி. எஸ் ஜீசஸ், உங்க நாமம் உயர வேண்டும் ஆண்டவரே. இன்று மேன்மை பட வேண்டும் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறோம், நினைத்து பார்த்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்த உயர்த்த ஆண்டவரே, நீர் எங்களை நடத்த போது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஆண்டவரே. எஸ் ஜீசஸ், முழு நம்பிக்கை உங்க மேல வைக்கிறோம் ஆண்டவரே. உங்க நாமம் உயர வேண்டும் அப்பா. உங்க நாமம் மாற்றுமே உயர வேண்டும் ஆண்டவரே. நீர் மாற்றுமே மேன்மை பட வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus, thank you Lord.
Jesus. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆவியானவரே. அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கைகளை உயர்த்தே சிங்கத்தின் கேவியிலும், சிங்கத்தின் கேவியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது இன்று மேன்மை அடையணும். பாடுவோம், பாடுவோம் நன்றி. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் இயேசுவே, உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்.
ஆண்டவரே, எங்கள் துதி ஆண்டவரே, எங்களுடைய துதி ஆண்டவரே, அது பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்பா. எங்களுடைய துதி ஆண்டவரே, ஓ யார் எத்தனை தூதர்கள் துதித்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய துதிகள் ஆண்டவரே நீர் விருப்பம் கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே, எங்களுடைய துதிகள் ஆசைவாடுகிற தேவன் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை துதிக்கும் போது ஆண்டவரே அந்த பரலோக கவனத்தை நாங்கள் ஈர்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கண்களில் தயவு தேவைப்படுகிறது ஆண்டவரே. உம்மை துதிக்க ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, hallelujah, hallelujah,
பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே. அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே. நீர் வேண்டும். விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே. நீர் போதுமே. வானாதி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. உங்க சொந்த வார்த்தையில் அவரை உயர்த்துவோமா? நம்ம பேக்கப்ஸ் படிக்கும் போது உங்களுடைய சொந்த வார்த்தையில அவரை துதித்து அவரை கனப்படுத்துவோமா? ஓ இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. எங்களை படைத்த தேவனே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீர் வானாதி வானங்கள் கொள்ளாதவரப்பா. ஓ, நீர் எதுவும் எதிர்பார்க்காத தேவன் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஓ வானாதி வானா, ஓ எஸ் ஜீசஸ், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, உம் புகழை பாடிக்கொண்டே இருப்போம் இயேசுவே. Thank you, Lord. வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே. வானாதி வானங்கள், வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன். என்றுமே, என்றுமே, என்றென்றும். Hallelujah. 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 Thank you, Jesus. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி இயேசுவே. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி இயேசுவே. We thank you, Holy Spirit. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you, Lord. உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புறதுக்காக நன்றி. உடைய பிரசன்னத்துக்காக நன்றி இயேசுவே. இருதயங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக நன்றி. Thank you, Jesus. We praise you, Lord. We praise. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல கர்த்தருடைய நாளிலே உங்களோடு கூட கர்த்தரை ஆராதிப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நல்ல அருமையான ஒரு ஆராதனை, பரலோகமே இறங்கி வந்த அந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்குள்ளும் இருந்தது. பாடல் பாடின நல்ல பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த நல்ல தாளந்துகளை நீங்கள் கர்த்தருக்காக பிரயோஜனப்படுத்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எல்லார் மேலும் தேவனுடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த கர்த்தருடைய நாளில் உங்கள் மத்தியில் நாங்கள் இருப்பதை நினைத்து கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
நாங்கள் 3 பேர் இந்த நாட்களில் உங்களுடைய தேசத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த கீபோர்டு வாசித்தது என்னுடைய மகளுடைய மகன், என்னுடைய பேரப்பிள்ளை. ஸோ அவர் 3 மாதத்திலிருந்து எங்ககிட்ட தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஒரு சாமுவேலை போல வளர்ந்து கொண்டிருக்கிறார். நேற்று இரவிலிருந்து இங்கே இருக்கிற அருமையான சபை வாலிபர்களோடு கூட தான் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணான். எங்கே போனாலும் அவன் சீக்கிரம் இந்த மாதிரி மியூசிக்கில் பாட்டு பாடுறவங்க, சர்ச்சில் இன்வால்வாக இருக்கிறவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆயிடுவான். அவன் அங்கே அதிலிருந்து பிரித்து எடுக்கிறது என்பது எங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஆகவே இங்கே வந்து அந்த மலேசியாவில் வந்து இந்த சபையில் இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளோடு கூட இணைந்து அவர் இந்த நாளில் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தருக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் அருமையான பாஸ்டர் சொன்னது போல இந்தியாவில் இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். அங்கே இருக்கிறதான அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைகளின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த தீவில் எங்களுக்கு ஒரு 10 சபைகள் தீவுகளில் இருக்கிறது. அந்த தீவுகளில் பல மொழிகள் பேசக்கூடிய எப்படி உங்களுடைய தேசம் பல தேசத்தவர் குடியிருக்கிறது போல நாங்கள் இருக்கிற அந்த தீவானது பல மொழி பேசக்கூடிய பல இந்திய மாநிலங்களை சார்ந்த மக்கள் இருக்கிறதான ஒரு பகுதி. அங்கே 6 விதமான ஆதிவாசி மக்கள் இனம் இருக்கிறார்கள். அந்த 6 விதமான ஆதிவாசிகள் மக்களும் சந்திக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. அதில் 3 விதமான மக்களை சந்திப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலைமை. அதற்கு அரசாங்கமும் அனுமதிப்பது இல்லை. அவள் இருக்கிறதான இடத்திற்கு நாமும் பிரயாணப்பட்டு போக முடியாது. அது 2 கூட்டத்தார், சென்டினல், ஷோம்பன் என்கிற 2 ட்ரைபிள்ஸ் மத்தியில் நாம் போக முடியாது. கடந்த நாட்களில் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தை சார்ந்த ஒரு வாலிபன் அங்கே ஊழியத்திற்கு போய் அவர்கள் மத்தியில் கொலை செய்யப்பட்டதை உலகம் அறிந்ததான ஒரு உண்மை. இன்னொரு ட்ரைபிள் குரூப் இருக்கிறது, அவங்க ஜாரபாஸ் அப்படின்னு சொல்லுகிறதான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை நம்ம பார்க்கலாம். நாம் வாகனத்தில் போகும்போது அவர்களை பார்க்கலாம், ஆனால் அவரிடத்தில் பேச முடியாது. அவர்களுக்கு நாம் ஒன்றும் கொடுக்கவும் கூடாது. அது அரசாங்கத்தினுடைய சட்டம். அவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 6 விதமான ஆதிவாசிகளில் நிக்கோபாரிஸ் என்கிறதான ஒரு ட்ரைபிள் குரூப்ஸ் இருக்கிறது. அந்த குரூப்ஸ் பல வருஷங்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டை சார்ந்ததான ஒரு தேவனுடைய மனிதர் அங்கே வேலை நிமித்தமாக போனதினாலே அவர்கள் சந்திக்கப்பட்டு அவர்களுக்குள்ளே இன்றைக்கு ஊழியக்காரர்கள் எழும்பி அவங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நல்லா ஆராதிக்கக்கூடியவர்கள். ஒரு கர்த்தருடைய சபையிலே கர்த்தரை அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைமை அங்கே இருந்தாலும் இன்றைக்கு நான் உங்கள் எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை சொன்னதை மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் அந்த தீவிற்காக ஜெபிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் நீங்கள் ரட்சிக்கப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது யாருமல்ல, அது வங்காள மொழி பேசக்கூடியதான ஒரு மக்கள். அவர்கள் தான் பாப்புலேஷனில் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஊழியம் இருக்கிறதா என்று சொன்னால் எனக்கு தெரிந்த ஒரு 3 பங்காளி மொழி பேசக்கூடிய ஊழியர்கள் தான் அவ்வளோ பேர் மத்தியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அவர்கள் இருக்கிறாங்க. 1 லட்சம் அதற்கு கூட இருக்கலாம். ஸோ அவர்கள் மத்தியில் அவர்கள் மொழியிலே ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் ஊழியர்கள் இல்லை. 3 பேர் எனக்கு தெரிந்து இருக்கிறார்கள். அவர் எல்லாருமே ஹிந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியில் தான் ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களுடைய செக்ஷன் சார்பாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எல்லா அசம்பிளிஸ் ஆஃப் காட் தலைவர்களை நாங்கள் அணுகி கொண்டிருக்கிறோம். எப்படி ஆகிலும் ஒரு பெங்காலி ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு ஒரு வழிகளை திறந்தாங்க. வழி திறந்தார்கள் என்றால் வழி திறந்து இருக்கிறது, ஆட்கள் இல்லை. இந்த ஊழியத்தை செய்வதற்காக ஆட்கள் இல்லை. ஆகவே வில்லியம் கேரி போன்ற மிஷினரிகள் போய் கால் பதித்த அந்த வங்காள மொழியில மொழிபெயர்த்ததான வேத புத்தகத்தை மொழிபெயர்த்த வில்லியம் கேரி சென்ற அந்த மாநிலத்திலிருந்து ஒரு ஊழியர் எப்படியாகிலும் அந்தமானுக்கு தரிசனத்தோடு வருவார்களே ஆனால் அவர்களை சந்திக்க முடியும் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கும் நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த 6 மாதத்திற்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரர் வருவதாக எனக்கு வாக்கு கொடுத்தார். வருவார் என்கிற சந்தோஷத்தில் இருந்தோம். திடீரென்று எதிர்பாராத விதமாக அவர் என்னால் வர முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகவில்லை. கர்த்தர் நிச்சயமாக அந்த 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 காரியத்தை கர்த்தர் செய்வார். எப்படி செய்வார் தெரியுமா? நீங்க எல்லாரும் ஜெபிக்கும் போது. ஆமென், ஹல்லேலூயா.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆகவே நீங்கள் எதற்காக உங்களுடைய தனி ஜெபத்தில், உங்களுடைய குடும்ப ஜெபத்தில், உங்களுடைய சபைகளில் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாளையிலிருந்து உபவாச ஜெபம் நடக்கிறது. நல்ல தருணத்தில் கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் இந்த நாளில் என்னை உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும் இந்த ஒரு காரணம் அடிப்படையாக இருப்பதை நினைத்து நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். பாஸ்டர் சொன்னது போல எனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை தந்திருக்கிறார். ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. மூத்த மகள் அவள் துபாயில் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறார். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். அதில் மூத்தவன் தான் எங்களோட இருக்கிறான். 2வது பையன் அங்கே இருக்கிறான். என்னுடைய மகன், அவனுக்கு திருமணமாகி ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறது, 2.5 வயது. அவர்கள் சென்னையில் இருக்கிறார்கள். சென்னையில் ஒரு நல்ல வேலை பார்த்து கொண்டு அங்கே இருக்கிறதான ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையின் போதகரோடு இணைந்து அந்த ஊழியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் குடும்பமாக அந்த தீவிலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். ஊழியம் அந்த தீவுகளில் ரொம்ப கடினமான ஒரு பாதை. நான் ஒரு மிஷனரியாக தான் அந்த தீவிற்கு 31 ஆண்டுகளுக்கு முன்பதாக போனேன். பவுல் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவருடைய மிஷனரி பிரயாணங்களில் எவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் இருந்தது என்பது நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிறோம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களில் நடந்தது. மரணத்தின் கட்டு, என்ன என்பதை ருசி பார்த்த நபர்களில் நானும் ஒருவன். ஆகவே கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலைமையிலெல்லாம் கர்த்தர்களை காப்பாற்றி ஜீவனோடு இந்த நாளிலே உங்கள் மத்தியில் வந்து நிற்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல வாய்ப்பை தந்த கர்த்தருக்கும் இந்த இடத்துல எங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் அம்மா அவருடைய குடும்பத்தாருக்கு நாங்கள் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்தை, நல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக நன்றி. ஸோ இந்த நாளில் நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. நாளையிலிருந்து ஜெபம் பண்ண போறீங்க. இந்த ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு 10 ஆவிகள் இங்கே மலேசியாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கிற காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்கிற ஒரு 10 விதமான ஸ்பிரிட் இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் கேட்கக்கூடாதபடிக்கு, நம்மை ஜெபிக்க விடாதபடிக்கு, நம்மை ஊழியம் செய்ய விடாதபடிக்கு, நம்மை ஆராதிக்க விடாதபடிக்கு, கர்த்தரோடு கூட நெருங்கி வாழ முடியாதபடிக்கு ஒரு 10 விதமான ஆவிகள் நம்மை தடை செய்து கொண்டிருப்பதை நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களோட பேப்பர் பேனா இருந்தால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னுடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் முதல்ல இந்த உபவாச ஜெபத்தை ஜெபிக்க தீர்மானம் எடுத்திருக்கிறவர்கள் இந்த ஆவிகளை கடிந்து கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய சபையில் என் மனைவியோடு கூட இணைந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 11 மணியிலிருந்து 12:30 மணி வரை அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜூமில் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் இன்றைக்கு பலவிதமான ஆவிகள் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த கிரியைகளை அதமாக்கும்படியாய் தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே அப்படிப்பட்டதான சில ஆவிகளை இந்த நாளில் உங்கள் மத்தியில் சொல்லுகிறேன். 1, ஜனங்கள் ரட்சிக்க கூடாது. இது என் பிரசங்கம் அல்ல, நல்லா கவனிங்க, இது என் பிரசங்கம் அல்ல. ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற பார்வோனின் ஆவி. ஜனங்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற பார்வோனின் ஆவி. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுவதற்காக ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். மோசே பார்வோன் இடத்துல போகும்போது பார்வோன் அந்த ஜனங்களை என்ன செய்தான்? தடை செய்தான். நாங்கள் ஆராதித்து விட்டு வருகிறோம் என்று சொன்னபோது அதற்கு தடையாயிருந்தான். இன்றைக்கு இந்த விதமான ஆவிகள் கர்த்தரை ஆராதிக்க வரக்கூடாதபடிக்கு தடை செய்கிற சில ஆவிகள் இன்றைக்கு இந்த உலகத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியை முதலாவது கடிந்து கொள்ள வேண்டும். 2வது, தேவ ஜனத்திற்கு விரோதமாக எழும்புகிற அமலேக்கியருடைய ஆவிகள், அம்மோன் புத்திரருடைய ஆவிகள். நீங்க வேதாகமத்தில் வாசித்து பார்த்தால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கானான் போகிற வரையிலும் அவங்க பல குரூப் அவங்க மேற்கொண்டாங்க. அப்படிப்பட்ட குரூப்ல 2 குரூப் தான் அமலேக்கியர்கள், அம்மோன் புத்திரர்கள். இவங்க எல்லாமே பெலிஸ்தியரின் ஆவி,
சீரியரின் ஆவி, இவைகள் எல்லாம் வேதத்தின் அடிப்படையில் இருக்கு. ஸோ இந்த விதமான ஆவிகள் நம்ம இன்றைக்கு என்ன செய்கிறது தெரியுமா? தேவனை சந்திக்க விடாதபடிக்கு தடுக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்பேற்பட்ட ஆவிகள் இந்த நாட்களில், ஏவலின் ஆவிகள், மந்திரவாத ஆவிகள், இப்படிப்பட்ட ஆவிகள் இந்த நாட்களில் கிரியை செய்கிறது. ஆகவே இவைகளை நாம் கடிந்து ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக, பாவம் செய்ய தூண்டுகிற ஆவி. இது பயங்கரமான ஆவி. பாவம் செய்கிற மோவாபியரின் ஆவி, மீதியானியருடைய ஆவி. இந்த ஆவிகள் எல்லாம் வேதத்தில் வாசித்தால் அவர்கள் ஜனங்களை பாவம் செய்வதற்கு தூண்டினதான ஒரு ஸ்பிரிட், இந்த விதமான ஒரு ஆவிகள். நான்காவதாக, தேவ ஜனத்தை சபிக்க நினைக்கிற ஆவி, பாலாக்கின் ஆவி. ஸோ தேவ ஜனங்களை என்ன செய்யறாங்க? சபிக்கிறாங்க. அந்த சாபம் நம்மளை ஒண்ணுமே செய்யாது. ஆமென், அப்படித்தானே? தேவ ஜனத்தை சபிக்கிற ஆவிகள் நம்மள ஒண்ணுமே பண்ணாது. ஐந்தாவதாக நீங்க கேட்டீங்கன்னா, தேவ ஜனத்திற்கு விரோதமாக திட்டம் போடுற ஆவிகள். ஆமான் பண்ணினார் பாருங்க, ஒரு பயங்கரமான திட்டம். இஸ்ரவேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இதே மாதிரி தான் உங்க குடும்பத்துக்கு விரோதமாக சில ஆமான்கள் இருந்து உங்களை பிளான் பண்றான். இந்த ஆவிகளை கடிந்து கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக, தேவ ஜனத்தை கொலை செய்ய நினைக்கிற ஆவி. யாருடைய ஆவி தெரியுமா? இது ஏரோதின் ஆவி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த உடனே பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய நினைத்தார்? அழிக்க நினைத்தார். கடைசி எட்டாவதாக, திருச்சபைகளில துருபதேசங்களை கொடுத்து வஞ்சிக்கிற பரிசேயரின் ஆவி. இன்னைக்கு துருபதேசங்கள் சபைகளில ஏராளமாய் இருக்கு. இந்த ஆவிகள் எல்லாம் கடிந்து கொள்ளணும். அடுத்தபடியாக, தேவ ஊழியர்களின் அபிஷேகத்தையும் அப்படியே பலன்களையும் இழக்க பண்ணுகிற தெளிலாளின் ஆவிகள். இந்த ஆவிகளை கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஒன்பதாவதாக, தேவ ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடிக்கு துர்ச்செய்தியை பரப்புகிற மனுஷிக ஆவி. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 12 பேரை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்புகிறார். 10 பேர் சொல்றான் மோசே கிட்ட, அந்த தேசம் நமக்கு சாதகமானது அல்ல, அங்க ஏனாக்கின் புத்திரரை பார்த்தோம், அங்க அவங்க பயங்கரமா இருக்காங்க, அந்த தேசம் நமக்கு கிடைக்காது. ஆனா காலேபு யோசுவாவும் சொன்னாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு தருவார். கர்த்தர் கொடுத்தாரா? அவங்க 2 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணி கொடுத்தார்ல. சோ அந்த தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடி இருக்கிற ஆவி. கடைசியாக, தேவ ஜனங்களை வாழ்க்கையில, தொழிலில, அவங்க ஃபேமிலி லைஃப்ல முன்னேற விடாதபடிக்கு தடுக்கிற எரிகோ போன்றதான ஆவிகள். இந்த ஆவிகளை எல்லாம் கடிந்து தேவ சமூகத்தில் இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த உபவாச நாட்களில் உங்கள் வாழ்க்கையில, திருச்சபையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா பாஸ்ட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு பிரிண்ட் அவுட் கூட எடுத்துரும். இதை நீங்க பைபிள்ல வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் நான் அடிக்கடி, எப்படி மாசத்துக்கு ஒரு 2 வாரமாவது நான் இதை எடுத்து, இது என் பைபிள்லே தான் எப்பவும் வச்சிருப்போம், நோட்லேயே வச்சிருக்கிறேன், எடுத்து ஜெபம் பண்றோம். நாங்க ஒவ்வொரு ஆவிகள் இதை நீங்க ஜெபித்து பாருங்களேன். இது உங்க தேசம் எப்படி இருக்குன்னு தெரியல, எங்க கண்ட்ரியில இந்த விதமான ஸ்பிரிட் அதிகமாக பாதிக்கப்பட்டதுனால சொல்லுகிறேன். நான் மறுபடியும் சொன்னேன், காலையில் ஒரு சபையில, எங்க அந்தமான் தீவு தான் இந்தியாவில் சூசைட்டுக்கு நம்பர் 1. தற்கொலை நாவி எங்க தீவில் அதிகமா இருக்கு. இந்தியாவில் சூசைட் பண்ற இடம் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னு சொன்னா அது அந்தமான் தீவுல. அந்தமான் தீவு தான், இன்னும் மாறல. ஒரு சின்ன தீவு, 6 லட்சம் பேர் தான் அந்த 572 தீவுல இருந்தாலும் 36 தீவுல தான் ஆட்கள் இருக்காங்க. அந்த 36 தீவுல இருக்கிற ஜனங்கள் மத்தியில தற்கொலை நாவி அதிகமா இருக்கிறது. சோ நாங்கள் அதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறதான ஒரு வார்த்தை. காலையிலே பாஸ் என்கிட்ட அந்த வசனத்தை கேட்டார், மன்னித்துக் கொள்ளுங்கள் பாஸ், கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிற வார்த்தை, தேவனுடைய சபையிலே நடைபெற வேண்டிய 3 காரியம். தேவ சபை நடைபெற வேண்டிய 3 காரியம். ஒரு வசனத்தை பைபிள் வச்சிருந்தா யாராவது ஒருவர் எடுத்து திருப்பி படிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். 1 தீமோத்தி
சாப்டர் 3 verse 15. இதை யாராவது படிப்பீங்கன்னா படிக்கலாம், இல்லைன்னா நானே நேர போயிடுறேன். யாராவது ஒருவர் படிப்பீங்களா? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது மன்னிக்கும் 1 தீமோத்தேயு தாமதிப்பேனாகில் வெரி குட். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. ஆமென். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டியதை நீ அறியும்படி உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீட்டில் அப்படின்னா என்ன நடக்கணும், தேவனுடைய வீட்டில் என்ன நடக்கணும் என்பதை பவுல் தீமோத்தேயுக்கு சில காரியங்களை புத்திமதியாய் சொல்லுகிறார். அந்த புத்திமதிக்கெல்லாம் நான் இன்றைக்கு போகாமல் தேவனுடைய சபையில் என்ன நடைபெற வேண்டும் என்பதை வேதத்தின் ஆதாரத்தோடு உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோடு கூட ஊழியம் செய்ததான தீமோத்தேயு ஒரு இளம் வாலிபனுக்கு சில ஆலோசனைகளை கொடுத்தார். ஒரு ஊழியம் எப்படி செய்ய வேண்டும், பெரியவரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் சபையிலே நடைபெற வேண்டியதான காரியங்களை தீமோத்தேயுவே நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் திட்டமாய் சில காரியங்களை சொன்னார். இன்னைக்கு இந்த சபை, இந்த கஜாங் ஏஜி சபையில் என்னென்ன நடக்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்த ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தோம். அருமை, சூப்பர். நான் அப்போ கூட மைண்டில் நினச்சேன், நம்ம கூட இப்படி போய் அந்த மாலில் போய் செஞ்சால் நலமா இருக்குமோ அப்படின்னு எல்லாம் பார்த்தேன். இல்லை, நல்ல கப்பிள்ஸ் அழகாக வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு பிசாசானவன் செய்கிற முதல் பயங்கரமான ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்தை சீர்குலைக்கிறது தான். நான் தான் பாஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், பாஸ்டர் நல்ல கப்பிள்ஸுக்கு, நல்ல திருமணமான குடும்பங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும், அப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்களில் தேவைன்னு சொன்னேன். ஸோ பாருங்க, நல்ல அழகா இது சபையில் நடக்கிறது, ஆராதனை சபையில் நடக்கிறது. சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ரொம்ப அதிகமாய் உற்சாகப்படுத்துகிற ஊழியத்தில் ஒன்று சிறுவர் ஊழியம். ஏன் தெரியுமா? சிறுவர் ஊழியத்தில் பலனை அனுபவிக்க முடியும். ஆமென். சிறுவர் ஊழியத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பலனை பார்க்கணும். டீச்சர்ஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, நாங்கள் வந்து எங்கள் சபையில் சண்டே ஸ்கூல் நடத்துகிறோம். சண்டே ஸ்கூல் நடத்துகிற ஒவ்வொரு டீச்சருக்கும் சொல்லுவேன், ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய பேர் ஞாபகத்தில் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் டீச்சர் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க பர்த்டேக்கு சர்ச் விஷ் பண்ணுதோ இல்லையோ, நீங்கள் என்ன செய்யுங்க? விஷ் பண்ணுங்க. எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நாங்கள் காணிக்கை எடுக்கிறோம். அந்த காணிக்கை அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கையிலே கொடுத்துருவோம், நாங்கள் எடுக்க மாட்டோம். அவங்க வருஷ கடைசியில் டிசம்பர் மாதத்தில் அந்த சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி நடத்தும் போது யார் காணிக்கை அதிகமாய் கொடுத்தார்களோ அவர்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம். ஏன் தெரியுமா? சின்ன வயசுலேயே அவங்க கர்த்தருக்கு கொடுக்க என்ன செய்யணும்? பழகிக்கொள்ளணும். அதுக்கு பெற்றோர்கள் பின்துணையாக இருக்கணும். ரெண்டாவது அட்டெண்டன்ஸ். நம்ம செய்கிற தவறு நம்முடைய பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை, அவங்கள மற்றுள்ள காரியங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம். அதனால் சண்டே ஸ்கூலுக்கு தவறாமல் அனுப்பணுன்றதுக்காக சண்டே ஸ்கூல் அட்டெண்டன்ஸுக்காக நாங்கள் ஒரு பரிசை என்ன செய்கிறோம்? கொடுக்கிறோம். மூன்றாவது, எல்லா பிள்ளைகளையும் உற்சாகப்படுத்தும்படியாய் ஒரு பரிசை நாங்கள் கொடுத்துருவோம். இப்போ பாருங்க, அவங்க கொடுக்கிற பணத்தை அவர்களுக்கே நாம் என்ன செய்கிறோம்? செலவு பண்ணுகிறோம். இதனால பிள்ளைகள் கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு தாகம் அந்த சிறு வயசுலேயே பிள்ளைகளுக்கு என்ன வந்துடும். அதனால சண்டே ஸ்கூல் ஊழியத்தை நல்லா செய்யுங்க, நல்ல திறம்பட செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேலை ஒரு மகத்தான வேலை. ஹல்லேலூயா. ஸோ இப்போ நான் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வருகிறேன். தேவனுடைய சபையில் நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படிக்கு உனக்கு நான் என்ன செய்கிறேன்? எழுதுகிறேன். இந்த கட்டடம் ஒரு அருமையான கட்டடம், நல்ல சபை. இதில் நடக்கிற காரியம் அல்ல இன்றைக்கு நான் சொல்ல போகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வேதத்தில் வாசிக்கும் போது 16-17 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை என்ன செய்வேன்? கெடுப்பேன். அப்படின்னா இன்னைக்கு நான் பேச போகிற செய்தி யாருக்காக என்றால், இந்த கட்டடமாகிய சபைக்கு அல்ல, இந்த சரீரமாகிய சபைக்குரியது. ஆமென். இந்த சரீரமாகிய சபையில என்னென்ன காரியம் நடைபெற வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார்.
பவுல் விரும்புகிறார், தீமோத்தேயுவிடம் சொல்றார், இதெல்லாம் நான் விரும்புகிறேன், இதை உனக்கு எழுதி தாரேன். ஆகவே நீ இதை எல்லாம் இந்த சரீரமாகிய சபையில நடத்தும்படிக்கு உன் மக்களுக்கு, உன்னை நம்பி வந்திருக்கிற விசுவாசிகளுக்கு நீ உபதேசம் பண்ணு என்று சொல்லி பவுல் இங்கே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய சபை. நீங்கள் யார்? நீங்கள் யார்? பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடி சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சபை, நீங்கள் தேவனுடைய ஆலயம். ஆமா, நீங்கள் தேவனுடைய ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயத்தில் என்ன நடக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் என்ன நடக்கணும்? சபை எப்படி இருக்கணும்? அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அந்த வீடு. எந்த வீடு? சரீரமாகிய சபையாகிய வீடு, ஜீவன் உள்ள தேவனுடைய சபை. அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா ஜீவனற்றவர்களா இருக்கிறீங்களே. ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, நீங்க யாரு? ஜீவனுள்ள. ஜீவன் உள்ளது எல்லாம் பேசும், ஜீவன் உள்ளது எல்லாம் வளரும். அப்படித்தானே? வளருமா வளராதா? இந்த மைக் வளருமா? வளருமா? இந்த புல்பிட் வளருமா? ஏன்? அதுக்கு ஜீவன். நான் வளருவேனா? வளரலாம். ஏன்? எனக்குள்ள ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. சோ அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க ஜீவன் உள்ள தேவனுடைய சபை. அப்ப உங்களுக்குள்ள ஜீவனை வைத்தது யாரு? ஆதாமை ஆண்டவர் உருவாக்கி அவருடைய சுவாசத்தை அவனுக்குள்ள என்ன செய்தார்? ஊதினார். அப்ப அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுடைய சபை. அப்ப இந்த தேவனுடைய சபையில என்ன இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நம் வேதத்தில் பார்க்கும்போது அங்க ஒரு நல்ல சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக முந்தின ஞாயிற்றுக்கிழமையில எருசலேம் நகரத்தின் வீதி வழியாய் பவனி போகிறார். கழுதையின் மேல ஏறி போகிறார். முன்னடப்பார் பின்னடப்பார் எல்லாரும் ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் நேர எங்க போனார் தெரியுமா? எருசலேம் தேவாலயத்திற்கு போனார். நீங்க வேதத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நேர எருசலேம் தேவாலயத்திற்கு போனார். தேவாலயத்தில் அவர் விரும்புவது என்ன? இங்க எப்படி அழகா ஆராதனை நடந்துச்சோ அதே மாதிரி இந்த எருசலேம் தேவாலயத்தில் ஆராதனை நடக்கணும்னு நினைச்சாரு. ஆனா அந்த ஆராதனை இடத்துல, அந்த தேவாலயத்தில் என்ன நடக்கல? ஆராதனை நடக்கல. அங்க என்ன நடக்கிறதாக வேதம் சொல்லுகிறது, என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் நீங்களோ அதை என்னவாய் மாற்றிவிட்டீர்கள்? என்ன சொல்கிறார்? கள்ளர் குகையாய் மாற்றிவிட்டீர்கள். அப்போ தேவனுடைய சபையில் முதலாவது நடக்க வேண்டியதான ஒரு காரியம் என்னவென்றால் ஜெபம். சொல்லுங்க, என்ன நடக்கணும்? ஜெபம். எங்க ஜெபம் இருக்கிறதோ அங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். எந்த சபை ஜெபிக்கிறதோ அந்த சபை வளரும். எந்த சபையில ஜெபம் இருக்கிறதோ அந்த சபை உயிருள்ள சபையாய் மாறும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். அப்ப ஜெபம் என்பது தேவனுடைய சபையில இருக்க வேண்டிய ஒன்று. அதனாலதான் உபவாச ஜெபம், காத்திருப்பு ஜெபம், என்ன பலவிதமான ஜெபங்களை நாம் ஊழியக்காரர்கள் சபைக்கு நடத்துகிறது. எதற்காக என்றால், சபை என்பது தூங்குகிற இடம் அல்ல, சபை என்பது ஜெபிக்கிற ஒரு இடம். ஆமென். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த ஒரு தாய், நல்லா கவனிங்க, எந்த ஒரு தாய் முழங்காலில் நின்று தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் பாவம் செய்யவே மாட்டார்கள். எந்த ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக முழங்காலில் நிற்கிறார்களோ அந்த பிள்ளைகள் இந்த உலகத்தில் உன்னதமான ஸ்தானத்திற்கு கர்த்தர் கொண்டு வந்துருவார். நான் இன்றைக்கு ஒரு ஊழியனாய் நான் நிற்கிறேன் என்று சொன்னால் என் தாய் எனக்காக வடித்த கண்ணீரின் ஜெபம். நான் இன்றைக்கு ஒரு ஊழியனாய் இந்த இடத்தில் நிற்பதற்கு கர்த்தர் என்னை முன்குறித்தார், உண்மைதான். ஆனால் தாயாருடைய ஜெபம். ஆகவே அருமையான தாய்மார்களே, கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறவாமல் ஜெபம் பண்ணுங்க. எத்தனை பெற்றோர்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளுடைய தலைமையில இரவு நேரம் தூங்கும் போது கையை வச்சு ஜெபம் பண்றீங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? யாரும் அப்படி ஜெபம் பண்றவங்க இருக்கீங்களா? 1 2 3 சில கைகளை நான் பார்க்கிறேன். உங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் இரவில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை தந்தான்னு சொன்னேன்ல, என் பையனுக்கு இப்போ கிட்டத்தட்ட 33 34 வயசு ஆகிறது. இன்றைக்கும் அவன் சென்னையில் இருந்து அவன் டியூட்டிக்கு போனாலும் காலையில் ஃபோன் பண்ணுவான், எனக்கு ஃபோன் பண்ணுவான், இல்லை மனைவிக்கு ஃபோன் பண்ணுவான், நான் டியூட்டிக்கு போகிறேன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க.
அது இன்றைக்கு நேற்று நடந்ததல்ல, சிறு வயதில் இருந்தே அதை என்ன செய்தோம், பழக்கப்படுத்தி விட்டாயிற்று. எங்க ஜெஃபின் இங்க இருக்கிறான், எங்க கூட இருக்கிறான். நைட் நேரம் தூங்குவதற்கு முன்பதாக அவனுக்கு தூக்கம் வர போகுதுன்னா அவன் உடனே சொல்லிடுவான், அம்மா எனக்கு ஜோம் பண்ணு, நான் தூங்க போறேன். இல்லை தாத்தா எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் தூங்க போறேன். ஏன் சொல்றேன் நான் சொன்னா, நாம் இதை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சபை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஜெபிக்கிற சபையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, என்னுடைய வீடை நீங்கள் ஜெப வீடாய் மாற்ற வேண்டியவர்கள் அதை என்னவாய் மாற்றிவிட்டீர்கள்? கள்ளர் குகையாய் மாற்றிவிட்டீர்கள். இன்றைக்கு சரீரமாகிய சபையை உங்களை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார், உங்களுடைய வீடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? உங்க வீடு ஜெபிக்கிற வீடா? இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன், எத்தனை வீட்டில் நீங்க குடும்ப ஜெபம் செய்றீங்க? குடும்ப ஜெபம் தோத்திரம் 1 2 கைகள் தான் பார்க்க, 2 பரவாயில்ல. ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் வேணும். குடும்ப ஜெபம் இல்லைன்னா உங்க வீட்டில் கூரை இல்லைன்னு அர்த்தம். கூரை இல்லாத வீட்டுக்குள்ள மழை பெய்யும், வெள்ளம் வரும், மிருக ஜீவன்கள் வரும், அது நமக்கு பாதுகாப்பு அற்றது. உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு வேண்டுமானால் இரவில் குடும்ப ஜெபத்தை நீங்கள் செய்யுங்க. ஒருவேளை நீங்க கேட்கலாம், நாங்கள் டியூட்டிக்கு போயிட்டு ரொம்ப லேட்டாகி கணவன் மனைவி தனித்தையாக வர்றோம், இருந்தாலும் எங்கே போனாலும் நம்ம எங்கே தான் வருவோம்? வீட்டுக்கு தான் வருவோம். நீங்கள் வீட்டுக்கு வந்தால் அது 9 மணி 10 மணி ராத்திரி ஆனாலும் சரி, நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த நாள் முழுவதும் வேலை செய்ய உதவி செய்தீர், இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீர், என் பிள்ளைகளோடு கூட இருந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆகாரத்தை தந்தீர், நல்ல வஸ்திரத்தை தந்தீர், நல்ல இருப்பிடத்தை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதற்கு யாரும் கற்றுத்தர வேண்டாம். இதை நாமே செய்யலாம். ஆகவே உங்களுடைய வீடு குடும்ப ஜெபம் உள்ள வீடா இருக்குமானால் நீங்கள் தைரியமா சொல்லலாம், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே. ஆமா, ஜெபம் இல்லாம இந்த வார்த்தையை யாரும் சொல்லாதங்க, ஜெபம் இல்லாமல் சொல்லக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? ஜெபம், 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 ஜெபம். ஆண்டவர் சொல்றார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 26:41 சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து லூக்கா 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வனாந்தரத்தில் என்ன செய்தார்? ஜெபித்தார். நான் கேட்கிறேன், இன்னைக்கு உங்களுடைய சபை, நான் இந்த சர்ச்சை சொல்லல, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை கேட்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற சபையா? நீங்கள் 3 வேளை நாம் நன்கு சாப்பிடுகிறோம், ஆனால் ஜெபிக்க மறந்து விடுகிறோமே. ஏன் நம்மால ஜெபிக்க முடியல? நான் சொன்ன பாருங்க, இந்த ஆவிகள் தான் உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறது, உங்களை ஜெபிக்க விடாதபடிக்கு தடை செய்கிறது. காலை உணவு அருந்துகிறோம், மதியம் உணவு அருந்துகிறோம், இரவு உணவு அருந்துகிறோம். எதற்காக? நம்முடைய சரீரத்திற்காக, சரீர ஆகாரம், சரீர பலனடைவதற்காக. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ பலனடைய வேண்டுமானால் நீ ஜெபித்தே ஆக வேண்டும். நீ இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்க வேண்டுமானால் நீ ஜெபித்தே ஆக வேண்டும். ஜெபம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அதில் எந்த வெற்றியும் பெற முடியாது. E.M. பவுண்ட்ஸ் என்கிறதான ஒரு தேவ மனிதர், அவர் ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை எழுதியிருக்கிறார். அவருடைய புஸ்தகமே ஜெபம் 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 அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கோட் பண்றேன் பாருங்க. ஜெபம் நம்முடைய தொழில். ஜெபம் என்பது நம்முடைய, சத்தமா சொல்லுங்க, நம்முடைய. இப்போ நான் ஒரு பார்த்து கேட்குறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் என்ன செய்கிறேன்? பிஸ்னஸ். பேச மாட்டேங்கிறீங்களே. ஆமே, என்ன செய்கிறீங்க? பிஸ்னஸ். அப்போ அது என்னது? தொழில். அது தொழில் எதற்காக செய்கிறோம்? நமக்கு வாழ்வதற்கு தொழில் செய்கிறோம். அப்போ உலக பிரகாரமாய் தொழில் செய்து வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அதை விட மேலான ஒன்று நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் தொழிலை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அதனாலதான் சொன்னார் 128ஆம் சங்கீதத்தில், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ ஜெபிக்காம கையின் பிரயாசம் சாப்பிட முடியாது. அப்போ ஜெபம் நம்முடைய தொழில், அதை நீ செவ்வனே செய்து முடிப்போம். வாய்ப்புகளை நழுவ விடக்கூடாது. ஜெபிப்பதற்கு சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருவார்.
தெரியுமா? வாய்ப்புகள் கிடைக்கும், தருணங்கள் கிடைக்கும். சில நேரம் பாசையா அங்கேருந்து யாரையாவது ஒருத்தரை இன்னைக்கு காணிக்கைக்காக ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்களே, அவர் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, நம்ம தான் ஜெபிக்க போறோம்னு இல்லை, இன்னைக்கு அவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்புகளை நாம் என்ன செய்யக்கூடாது? நழுவ விடக்கூடாது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது இன்றியமையாத ஒன்று என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இந்த ஜெபம் பல விதங்களில் இருக்கிறது. ஒன்று தனி ஜெபம் இருக்கு, இல்ல கூட்டு ஜெபம் இருக்கிறது, குடும்ப ஜெபம் இருக்கிறது, சபையாராய் நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கலாம். ஸோ இப்படி பல விதங்களிலே ஜெபிக்கிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் அழகா ஜெபம் பண்ணான். அவனுடைய பேர் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? அவனுடைய பேர் என்ன பேர் தெரியுமா? யாபேஸ். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தபடியினாலே அவனுடைய பேர் யாபேஸ்னு பேர் வச்சாங்களாம். அடுத்து கீழே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த யாபேஸ் தன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் எப்படி இருந்தானா? கனம் பெற்றவனா இருந்தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதுக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன், சத்தமா சொல்லுங்க, அவன் வேண்டிக் கொண்டதை. நான் கேட்கிறேன், யாபேசு ஜெபம் பண்ணா மட்டும்தான் ஆண்டவர் கேட்பாரா? நீங்க ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? கேட்பாரா? பக்கத்தில் இருக்கவங்க கைப்பிடி சொல்லுங்க, உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கு. என்ன பேர் தெரியுமா? ஜெபத்தை 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். அப்ப நம்ம ஆண்டவருக்கு ஒரு நல்ல பெயர். அவர் எப்படிப்பட்டவர்? ஜெபத்தை கேட்கிறவர். யாபேஸ் ஜெபம் பண்றான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை. கர்த்தர் கேட்டார். இந்த வார்த்தையை வச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. யாபேசின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார்னா உங்க ஜெபத்தை, என் ஜெபத்தை கர்த்தர் நிச்சயம் கேட்பார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்காதவர் அல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ள ஜெபமா இருக்கணும். சந்தேகத்தோட ஜெபம் பண்ணக்கூடாது. 100க்கு அதிபதி இயேசு கிட்ட வரும்போது சொல்றான், ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொன்னா போதும் என் வேலைக்காரன் என்ன செஞ்சிருவான். அந்த ஃபெய்த், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடுகளவு விசுவாசம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்பேற்பட்ட சூழ்நிலைமையில என் குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர், பிரச்சனை, வேதனை இது எல்லாவற்றிலிருந்து மாற்றும். நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, நிச்சயம் ஆண்டவர் விடுதலை தருவார். என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப நாட்கள் நான் ஒரு கிராம பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அங்கே கிறிஸ்தவர்களே பார்க்க முடியாது. நாங்கள் 2 சர்ச், ஒரு ரோமன் கேத்தலிக், இன்னொரு நான் இருந்ததான சர்ச். விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த பகுதியில் இருந்ததான கிறிஸ்தவ மக்களை. நான் அன்றைக்கு அந்த கிராமத்துக்குள்ளே நல்ல இந்த மாதிரி நல்ல பேண்ட் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு போக முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு ஏரியாவாக இருந்தது. அந்த பகுதியில் தான் என்னை முதலாக ஊழியத்திற்கு அனுப்பினார்கள். நான் அந்த யாருக்கும் போய் ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, யாருக்கும் தனிப்பட்ட விதத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நம்ம பைபிள் எடுத்துட்டு கூட நான் அந்த கிராமங்களில் நான் நடந்தவன் அல்ல. ஏனென்றால் அந்த சூழ்நிலை பைபிளில் பேக்கில் வச்சுட்டு போனால் ஒரு கிராமத்திற்கு போகும்போது மக்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால் டாக்டர் ஊசி போட வந்திருக்கிறார். கிராமங்கள் அப்படிதான் அந்த நாட்களில் இருந்தது. ஸோ நான் என்ன செய்வேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மலைகள் இருந்தது. மலைகள், அந்த மலைகளில் பாறைகள் எல்லாம் போய் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஒரு நாள் ஒரு மாலை நேரத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னை சுற்றிலும் ஏராளமான ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த கிராமத்தில் கொண்டு வந்து என்னை வச்சிருக்கிறீங்க, ஒரு ஆத்துமாக்கள் இல்லை, வருமானம் இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஊரில் எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு, ஒரே பிள்ளை அப்பா அம்மாவுக்கு, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். ஆனாலும் கர்த்தரை நம்பி ஊழியத்திற்கு வந்தது நிமித்தமாய் பாடுகள் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஆத்துமாக்களை தார ஆண்டவரே. நான் அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண் திறந்து பார்த்தா என்னை சுற்றிலும் ஒரு 30 ஆடு இருக்கும். அந்த ஆடுகள் என் முகத்தையே பார்த்துக்கிட்டே இருக்குது. கண்ணை திறந்து பார்த்த உடனே ஆண்டவர் எனக்கு சொன்னாரு, இதே மாதிரி உனக்கு ஆடுகளை நான் தருவேன், இதே மாதிரி உனக்கு நான் ஆடுகளை இந்த கிராமத்தில் தருவேன் என்றார்.
கர்த்தர் தந்தார். ஒன்றுமில்லாய்மையில அந்த கிராமத்தில் போனோம். 95வது வருடம் அந்த கிராமத்தை விட்டு நான் அந்தமானுக்கு வரும்போது 60 பேர் கம்யூனியன் மெம்பர் இங்கே சர்ச்சில் இருந்தாங்க. 2 ஊழியக்காரர்களை உருவாக்கிட்டு தான் அந்த கிராமத்திலிருந்து வந்தேன். காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்த ஜெபம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பாஸ் எனக்கு தனி ஜெபம் செய்யணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் வசதி இல்லை, ஒன்றும் இல்லை, நான் எங்கே ஜெபம் பண்ண போகிறேன்? இருக்கிற இடத்துல பெஸ்டான இடம் எது தெரியுமா? பாத்ரூம் தாங்க. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியாது, எனக்கு இருக்கு அந்த அனுபவம். உங்க இருதயம் வெடிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சா, ஒன்றும் செய்யாதுங்க, நல்ல ஷவரை திறந்து விட்டுட்டு கத்தி ஜெபம் பண்ணுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் உங்க சத்தத்தை கர்த்தர் மட்டும் கேட்பாங்க. அல்லேலூயா. நான் அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறேங்க. நான் அப்படி ஜெபம் பண்ணனால இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க 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 கிச்சன் இருக்கு பாருங்க, அது ஒரு ஜெப வீடா மாத்திர முடியும். உங்களால முடியும். நல்ல அருமையான வீடுகள் இங்கெல்லாம் நீங்க உங்களுக்கு இருக்குது இல்லை? கிச்சனை எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க, அம்மா எவ்வளோ அழகாக கிச்சன் வச்சுருக்காங்க தெரியுமா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில் இருந்துட்டு கூட நீங்கள் ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு நல்ல இன்டிமெசி, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உருவாக்கி ஜெபம் பண்ணி பாருங்க. யாபேசின் எல்லையை பெரிதாக்கின கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறேன், ப்ராஃபட்டிக்கா சொல்றேன், உங்களில் அநேகருடைய எல்லையை கர்த்தர் விரிவாக்குவார். இந்த திருச்சபையின் எல்லையை விரிவாக்குவார். ஆத்துமாக்களின் எண்ணிக்கை விரிவாக்குவார். நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் அற்புதம் செய்வார். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், எந்த ஒரு சபை அல்லது எந்த ஒரு மனிதன் அதிகமாய் ஜெபிக்கிறானோ அவன் ஜெபிக்க ஜெபிக்க தேவன் தேசத்தை அழகுபடுத்துவாராம். மனுஷன் அழகா இருக்கிறதுக்கு இன்னைக்கு பியூட்டி பார்லருக்கெல்லாம் போனான்னா அதுக்கெல்லாம் வரல. உங்க முகம் அழகாகணும்னா தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க. நீங்க வெளியே வரும்போது உங்க முகம் பிரகாசமா இருக்கும். உங்களை பார்த்த உடனே சொல்லுவாங்க, இவ்வளவு பிரகாசமா இருக்க உங்க முகம். ஏன்னா மோசேயினுடைய முகம் அப்படிதான் இருந்தது. அவர் ஜெபித்து மலையிலிருந்து கீழே இறங்கி வரும்போதே அவருடைய முகம் எப்படி இருந்தது? சில ஆட்களுடைய முகத்தை பார்த்தா என்ன மாதிரி கண்ணங்கரையர்னு இருக்கும். என்ன ஜெபம் பண்ணுங்கம்மா. உங்ககிட்ட ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்ப்பது, எதற்காக ஜெபம் பண்ணணும்? ஆலிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. சபைக்கு ஆத்துமாக்களை தார்ந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. திருச்சபை வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. உங்க சபை எப்படி இருக்கு? சரீரமாகிய சபை எப்படி இருக்கு? ஒரு வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, எபேசு சபைக்கு சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டு இருந்தும் எப்படி இருக்க? அப்படின்னா என்ன அர்த்தங்க? உனக்கு உயிர் இருக்கு, ஆனா நீ என்னவாயிட்ட? இங்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்க யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கை வைத்துங்களா பார்க்கலாம். மெடிக்கல் ஃபீல்டில் யாரும் இல்லையா? ஸ்டாஃப் நர்ஸ் மாதிரி யாரும் அப்படி இப்படி யாரும் இல்லை? அம்மா அவங்க இருக்கா? கொஞ்சம் கையை நல்லா வைத்து காமிங்க. இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். இல்லை? ஸோ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, உனக்கு உயிர் இருக்கு, ஆனால் நீ எப்படி இருக்கிற? செத்தவனா இருக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தமா? அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான்னு தெரியுமா? கோமா ஸ்டேஜில் இருக்கான். அப்படிதானே? அம்மா நான் சொல்ற கரெக்டா சிஸ்டர்? எஸ். உனக்கு உயிர் இருக்கு. சில நேரங்களில் டாக்டர் அப்படிதான் சொல்வார், கோமாவுக்கு வந்துட்டார், இனி என்னைக்கு சுகமாகும் இல்லை எப்போ வந்து கட்டில் ஒளியும் நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. கோமா ஸ்டேஜில் இருக்குந்தேன்னா இப்ப வெளியே வர ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்குள்ள ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் தந்து உங்களை உயிருள்ளவனாய் கர்த்தர் மாற்ற போகிறார். சர்தை சபைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உயிருள்ளவன் என்றும் நீ எப்படி இருக்க? செத்தவனை போல இருக்கியப்பா. உனக்கு உயிர் இருக்கு. கர்த்தர் நல்ல கை கால்கள் எல்லாம் தந்திருக்கிறார். ஆனா ஆராதனைக்கு வந்து உட்கார்ந்த உடனே கை தட்டுறது இல்லை, பாடுறது இல்லை, அப்படியே ரோப மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. சில நீங்கெல்லாம் இல்லை, எங்க ஊரை சொல்றேன். நீங்கெல்லாம் நல்ல அருமையா ஆராதித்த அந்த தம்பியை காணும், அவர் எங்க விட்டார். காட் பிளஸ் யூ. ஆமே, நல்ல அருமையா, உண்மையில நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த ஆராதனை. இல்லை, ஆண்டவர் அதான் விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய சபை, உங்களுடைய சரீரமாகிய சபை ஜெபிக்கிற ஒரு சபையாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீ செத்து போகிறதுக்கு ஆண்டவர் விரும்பல. உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார்.
இந்த தேசம், இந்த மலேசிய தேசம், இது எத்தனை ஸ்டேட் இருக்கு மொத்தம் பாஸ்டர் சொன்னீங்க? 16. இந்த 16 மாநிலம் மக்கள் ஒருவர் கூட நரகத்திற்கு போகக்கூடாது. உங்களை சுற்றிலும் இருக்கிற, உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற, அல்லது உங்க ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒருவர் கூட எங்க போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அப்படி போனாங்கன்னா அது கர்த்தர் உங்ககிட்ட தான் கணக்கே கேட்பார். நீங்க ஒருவேளை அவங்கள போய் மீட் பண்ணி காஸ்பல் சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்காக ஜெபிக்க உங்களால முடியும். உங்க கூட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்க ஒருவேளை போய் சொல்ல முடியாம இருக்கலாம், அவங்க பேரை ஒரு 10 பேரை லிஸ்ட் எடுத்து வைங்களேன், பைபிளில் வச்சுட்டு டெய்லி கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மார்த்தாள், மரியாள், லூக்கா, யோவான், இவங்க எல்லாரையும் ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை எல்லாம் சபைக்குள்ள ஒரு நாள்ல கொண்டு வருவார். நம்புறீங்களா இல்லையா? கர்த்தர் செய்வாருங்க. உங்க ஜெபம் அப்பேற்பட்டது. உங்க ஜெபத்துக்கு வல்லமை இருக்குங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு என்ன இருக்கு? வல்லமை இருக்கு. ஹல்லேலூயா. இந்த வல்லமையோடு கூட நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரும் என்று சொல்லி கூடி ஜெபம் பண்ணுங்க. தனியா ஜெபம் பண்ணுங்க, சபையா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். நிச்சயம் செய்வார். நிச்சயம் செய்வார். ஜெபம் ஜெபம் வெற்றியை தரும். ஜெபம் இந்த உலகத்தில் உன்னை உயர்த்தும். உன்னை உயர்த்தும். எந்த ஒரு மனிதன் முழங்காலில் நிற்கிறானோ அந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட உயர்ந்தவன் என்று சொல்லி இந்த E.M. பவுண்ட்ஸ் என்கிற தேவ மனுஷன் சொல்றாங்க. நீங்க முழங்காலில் நின்று பாருங்க. ஒரு உயரம் கம்மியானவர் முழங்காலில் நின்று பார்த்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்க? குள்ளமாக தான் இருப்பாங்களா? இல்லை, உயரமாக இருப்பாங்கல்ல. இப்போ நான் முழங்கார் போட்டேன்னு சொன்னேன். என்னால் முழங்கார் போடுறது ரொம்ப கடினம். ஏன்னா எனக்கு இந்த பைபாஸ் சர்ஜரி நடந்ததுனால என்னுடைய இடது கால் பக்கம் அந்த நரம்பு எடுத்து தான் போட்டிருக்கிறாங்க. என்னால் முடியாது. இல்லை நான் போட்டுருவோம். போடுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை, போனால் போகுது, பரவாயில்ல. ஸோ நீங்கள் முழங்காலில் நின்றால் உங்களை விட உயர்ந்தவங்க இந்த பூமியில் யாருமே இல்லைங்க. முழங்காலில் நிற்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தர் உயர்த்துவார். கண்ணீர் விட்டு கதறுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையை, அவருடைய குடும்பத்தை கர்த்தர் உயர்த்துவார். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், உன் பிள்ளைகள் உயர்த்தப்பட வேண்டுமானால், உன் பிள்ளைகள் இந்த தேசத்தில் மேன்மையான ஸ்தானத்திற்கு வர வேண்டுமானால் நீ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண. ஜெபம் 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 ஜெபம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நீங்களோ அதை கள்ளர் குகையாய் மாற்றிவிட்டீர்களே. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஆண்டவர் என்ன சொன்னார் செஞ்சார் தெரியுமா? அங்கே இருக்கிற புறா விற்கிறவர்கள் எல்லாம் அடிச்சு என்ன செஞ்சாரு? துரத்தினார். அப்படின்னா சுத்திகரித்தார். என்ன பண்ணாரு? கிளீனிங். இப்ப நல்ல அம்மாமாரெல்லாம் இருக்கீங்க வீட்டில், ஒரு பாத்திரம், சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே அழுக்கா போட்டு தூங்கிடுவீங்களா? தூங்க மாட்டீங்கல்ல. அதை கிளீன் பண்ணி வச்சுட்டா தான் நல்ல தூக்கம் வரும். இல்லைன்னா அதை நம்ம தான் செய்யணும்ல. இப்ப தேவனுடைய சபை ஆண்டவர் விரும்புவது என்ன? அசுத்தமா இருக்கக்கூடாது. அது என்னவா இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். ஆண்டவர் சுத்தம் பண்றார், அடிச்சு துரத்துறார், எல்லாரையும் வெளியேற்றிட்டு சொல்றாரு என்னுடைய வீடு. சொல்லுங்க, என்னுடைய வீடு. இந்த சரீரமாகிய சபை இது யாருடைய வீடு? யாருடைய வீடு? தேவனுடைய வீடு. இது ஜீவனுள்ள தேவனுடைய வீடு. ஆகவே இந்த வீட்டில் குடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் ஜெபம். ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு உங்களை உற்சாகப்பட சொல்றேன். ஆண்டவர் என்னை மறுபடியும் உணர்த்துகிற ஒரு காரியம் சொல்றேன். இங்கே அநேக எஸ்தர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அநேக தெபோராக்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அன்னை ஜெபிக்கிற வீராங்கனைகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஜெப ஆவியினாலே இந்த ஆலயத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு ஜெப ஆவி இந்த இடத்துல இறங்குவதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் நான் பார்க்கிறேன். இங்கே ஜெபிக்கிற அநேக பிள்ளை, அநேகருக்குள்ள வாஞ்சை இருக்கு. அநேகருக்குள்ள இங்க இருக்கிற அநேகருக்குள்ள ஜெபிக்கணும் என்கிறதான வாஞ்சை இருக்கு. ஆனால் சில தடைகள். அதுதான் முதல்ல சொன்னேன். இந்த 10 விதமான காரியங்களை, இந்த ஸ்பிரிட்டை நீங்க கடிஞ்சு அறிக்கை செய்து நீங்க ஜெபிச்சு பாருங்க, அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, தோத்திரம். இரண்டாவதாக, தேவ சபையில்
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 3 அதில் வெர்ஸ் 2 இப்படி சொல்லுது. அது கொஞ்சம் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் நம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 பேரை குறித்து சொல்றாரு. 2 பேர், ஒன்று மோசே, இன்னொன்று யார் தெரியுமா? இவரும் அப்படின்னா வேற யாரும் இல்ல, இயேசுவும். இயேசுவும் தம்மை ஏற்படுத்தின பிதாவுக்கு எப்படி உள்ளவராய் இருந்தாராம்? எப்படி உள்ளவராய் இருந்தார்? உண்மையுள்ளவராய் இருந்தார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும், சத்தமா சொல்லுங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும். ஆண்டவர் இன்னைக்கு அதாங்க எதிர்பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறோமா? நம்ம குடும்ப வாழ்க்கையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கோம், கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறோமா? அல்லது மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கிறோமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு உண்மையா இருக்கிறீர்களா? ஆனால் மோசே குறித்து வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும். எங்கும், அந்த எங்கும் என்கிற வார்த்தையை கொஞ்சம் நீங்க என்லார்ஜ் பண்ணி பாருங்களேன். எங்குன்னு சொன்னா, இப்ப இந்த சர்ச் இருக்குது இல்லையா, இந்த சர்ச்சில் எங்கும் அப்படின்னு சொன்னா இந்த கார்னரா இருக்கலாம், அல்லது அந்த பிஎஸ் ஆப்ரேட் பண்றாங்களா அங்கேயா இருக்கலாம், இல்ல பின்னாடியா இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணாலும், எல்லா இடத்திலையும். சோ அதுதான் மோசே. தேவனுடைய வீட்டில் எங்கும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உண்மையுள்ள மனிதன். இயேசுவும் தன்னை அனுப்பின பிதாவுக்கு அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? உண்மையுள்ளவராயிருந்தார். நீதிமொழியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம், ப்ராவர்ப்ஸ் 28:20 என்ன சொல்லுது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு வார்த்தையில் உண்மை இல்லை, பேச்சில் உண்மை இல்லை. தோத்திரம். என் சிஸ்டர் இன்னைக்கு சபைக்கு வரல, ஆராதனைக்கு. எங்க ஊர்லன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர் தண்ணி வரல. போன வாரம் எங்க சர்ச்சில் ஒரே குடும்பத்தை சார்ந்த 8 பேர் வரல. ஆராதனை முடிஞ்ச உடனே பாஸ்டருக்கும் பாஸ்டமாவுக்கு அடுத்த வேலை என்ன தெரியுமா? இவங்க வரலையே, என்ன காரணம்? அப்போ ஃபோன் பண்ணா ஒரு தங்கச்சி சொல்ற, ஆண்டி 5 நாளாச்சு எங்களுக்கு தண்ணி வந்து, சுத்தமா தண்ணியே இல்லை, நாங்க ஆராதனைக்கு வர முடியல ஆண்டி. நீங்க எல்லாம் நல்லவங்க, ஆராதனைக்கு வந்திருக்கீங்க பாருங்க, பொய் சொல்லாம வந்திருக்கீங்க. சிலர்லாம் பாஸ்டர் கிட்ட அப்படியே போய் பேசுவாங்க, பாஸ்டர் அதை நம்பி தான் இருவார். ஆனா ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? அதை கர்த்தர் காட்டி கொடுத்துருவாரு. வேற யார்ட்டையும் ஒன்றும் கேட்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட போய் இன்னைக்கு ஏன் அம்மா எல்லாம் ஆலயத்துக்கு வரல அப்படின்னு கேட்டா, இவங்க பாஸ்டர்கிட்ட சொல்லியிருப்பாங்க தண்ணி வரல XRY. அந்த சின்ன பிள்ளை என்ன நடந்ததோ ஏன் வரலையோ அது அப்படியே பாஸ்டர் கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த சின்ன பிள்ளைகளை போல நீங்க என்ன செய்யுங்க, மாறுங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்க, தடை செய்யாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்னார். உண்மை. தேவனுடைய வீட்டில் நாம் என்ன எப்படி இருக்கணும்? உண்மையாய் நாம் இருக்க வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள நாம் உண்மையாய் இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தோத்திரம். நம்ம கர்த்தருக்கு கொடுப்பதில் நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். நான் அடிக்கடி எங்க சபையில சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க, எங்க ஊர்ல சொல்றேன். நிறைய குடும்பங்களில் கடன் கடன். எங்க சர்ச்சில் ஒரு பிரதர் இருந்தார். அவர் கவர்மெண்ட் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆயிட்டார். ரிட்டையர்ட் ஆன உடனே இந்த LTC கொடுத்து அவங்கள ஊருக்கு அனுப்புவாங்க. 22 லட்சம் ரூபாய் இந்திய மதிப்பீடுல அவருக்கு பென்ஷன் கிடைத்தது. அந்த செக்கை கொண்டு வந்து யார் கையில கொடுத்தாங்க தெரியுமா? பாஸ்டர் கையில. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க யான்னு கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு அந்த செக்கை நான் அவங்க கையில கொடுத்துட்டேன். இவர் ஊருக்கு போயிட்டார். ஊருக்கு போனவர் சென்னையில் வந்து இறங்கினார் விமானத்தில். இவரை ரிசீவ் பண்ண வேண்டியவர் லேட்டா வந்துட்டார்.
இவர் இறங்கினார். அந்த கவர்மெண்ட்ல ரிட்டையர்ட் ஆகும்போது அவருக்கு ஒரு செயின் எல்லாம் போட்டிருக்காங்க. அது நல்ல கோல்டு வாட்ச், இந்த மாதிரி கோல்டு வாட்ச் எல்லாம் போட்டு இவர் இறங்கின உடனே, அதான் சென்னையில் சிலர் வந்தவங்களுக்கு தெரியும், இவர் என்ன பண்ணிட்டாரு, இவன் ஏதாவது நம்ம ஆட்டோக்காரன் ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி இவர் வரலேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பஸ் ஏறி ஏர்போர்ட்ல இருந்து கோயம்பேடு போயிட்டார். அங்க போய் பஸ் ஏறினார். பஸ் ஏறிட்டு போன் எடுத்தா போன் வேலை செய்யல. எங்க மனைவிக்கு பிள்ளைக்கு தகவல் கொடுக்கறதுக்கு என்ன செய்யல, போன் வேலை செய்யல. இவர் பஸ் ஏறி போயிட்டார். இவங்க போன் பண்ணா இவளை ரிசீவ் பண்ண வர வேண்டியவர் வரல. அவர் அங்க தகவல் கொடுத்துட்டார் அந்தம்மானுக்கு. அவர் வரவே இல்லை, எங்க போனார்னு தெரியாது. கடைசி ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து பார்த்தா அவர் லக்கேஜ் எடுக்கிறதெல்லாம் தெரியுது, வெளியே போறதெல்லாம் தெரியுது. இவர் போகவே இல்லை. இந்த அம்மா ராத்திரியெல்லாம் ஒரே அழுக. யாரு? அவருடைய மனைவி. எங்க கணவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. உடனே போன் யாருக்கு வரும் தெரியுமா? பாஸ்டர் ஐயா, பிரதர் போனவர் காணுமையா, எங்க போனார் தெரியல. பாஸ்டருக்கு அடுத்த வேலை அவர் நிம்மதியா இருப்பாரா? உடனே ஓடி போனார் வீட்டுக்கு. போய் அவங்கள பார்த்து ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணிட்டு, அவங்க சொன்னாங்க போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுக்க போறோம். ஒன்றும் வேண்டாம், ஜெபம் பண்ணு. காலையில் என்ன பண்ணுவாங்க, காலையில் அவர்கிட்ட நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அம்மா ராத்திரிலாம் ஜெபம் பண்ணவங்க, என் கணவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது ஆண்டவரே, அப்படி என் கணவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னா என் கழுத்தில் அவர் கட்டின தாலி இருக்கு பாருங்க, அதை கழுத்தின்னு ஆண்டவருக்கு கொடுத்துறேன்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. காலையில் அதே மாதிரி நம்ம ஆண்டவர் பார்த்தீங்களா, பொருத்தனைவா பண்ணட்டும், அதுக்கு பிறகு ஃபோன் ஆக்டிவேட் ஆகட்டும் அப்படின்னு ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். ஸோ இவருக்கு ஃபோன் ஆக்டிவேட் ஆகாமல் இவர் நம்பர் எடுத்து பாஸ்டர்கிட்டயோ இல்லை யாருக்கிட்டயோ பக்கத்தில் இருக்கவன்ட்ட கூப்பிட்டு சொல்ல முடியாதுல்ல. அங்கே போய் ஊரில் இறங்கி ஃபோன் ஆன் பண்ணா ஃபோன் ஆக்டிவேட் ஆகுது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. 22 லட்சம் வாங்கின அன்னைக்கு கடவுளுக்கு ஒன்றுமே கொடுக்கல. ஆனால் கர்த்தர் எங்கே போய் பிடிச்சாரு பாருங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீ கடனாளியாய் மாறாமல் இருக்க வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையா இருக்கணும். உங்களுக்கு 100 ரூபாய், உங்க ஊர் எப்படி எங்க ஊர்ல சொல்றேன், 100 ரூபாய் பணம் வந்தால் 90 ரூபாய் நீ எடுத்துக்கோ. 90 ரூபாய். இந்த 90 ரூபாயில 10 ரூபாய் நீ சேமிக்கணும். 10 ரூபாய் நீ என்ன செய்யணும்? கண்டிப்பா சேமிக்கணும். கண்டிப்பா சேமிக்கணும். 10 ரூபாய் நீ கர்த்தருக்கு கொடுக்கணும். மீதி 80 ரூபாயில உன் வீட்டு வாடகை, பால், கரண்ட் பில்லு, எண்ணெய், எது வேணா என்ன செலவு செஞ்சுக்கோ. இப்படி இருந்தனா நீ கடனாளியா இருக்க மாட்டாய். திட்டம் போட்டு சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினால சொல்றேன், நான் ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணுகிற பணத்தை நான் எழுதி வைப்பது உண்டு. நான் ஒவ்வொரு மாசமும் ஏதாயிலும் அதிகமாய் தேவையில்லாத செலவுகள் செய்திருப்பேன். ஆனால் அதை நான் அப்படியே அண்டர் கோட் போட்டு வச்சுப்பேன். இந்த செலவு எதனால வந்தது, இதனால் ஒருவேளை நம்ம கஷ்டப்படுகிறோமோ, அடுத்த மாதம் அந்த தேவையில்லாத செலவு வராதபடிக்கு காத்துக்கொள்ளணும். உங்கள் வாழ்க்கையில கடனே வராதுங்க. நீ கர்த்தருக்கு கொடுத்து பார், ஆண்டவருக்கு உண்மையா இருந்து பார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் போது, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்துவதை விட கர்த்தருக்கு கொடுப்பதை நீங்கள் உயர்த்துங்கள். நல்ல மறுபடியும் சொல்றேன், when God bless you financially, don't raise your standard. அல்லது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திராதங்க. அதற்கு பகரம் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த 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 அமௌண்ட் இருக்கு பாருங்க, அதை அப்படியே தூக்குங்க. கர்த்தர் உங்களை கடன் இல்லாதபடி மாற்றுவார். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இந்தியாவிலிருந்து இதுக்கு தான் வந்தீங்களா? நிறைய இந்தியாவிலிருந்து வந்த பாஸ்டர்லாம் எங்களுக்கு கொடுங்க. நான் ஆண்டவர்ட்ட அவர் இன்னைக்கு தேவ சமூகத்தில் சொல்றேன், 2 காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் பாஸ்டர். 2 காரியம். ஒரு நாள் நான் அந்த இந்த நாட்டுக்கு போறேன், என் தேவையை நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே. என் தேவையை நான் என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. கர்த்தர் நடத்துகிறவர் இல்ல, கர்த்தர் நடத்துகிறார். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தருக்கு கொடுத்து பாருங்களேன்.
கர்த்தர் உங்களை கடனாளி இல்லாமல் மாற்றுவார். ஏன்னா உண்மையா இருக்கணும் ஆண்டவருக்கு. ஆண்டவர் அதான் விரும்புகிறார். சபை கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு, கர்த்தருடைய சபைகள் இடம் வாங்குவதற்கு, கட்டப்படுவதற்கு, மிஷனரிகள் தாங்கப்படுவதற்கு நாம் கொடுக்கிற பணங்கள் அதுக்கு அந்த ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கும். நாங்கள் அப்படிதான் எங்க சர்ச்சில் ஒரு சின்ன சர்ச்சு தான் எங்களுக்கு. இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். 31 வருஷமாச்சு. சர்ச்சும் வாடகை, வீடும் வாடகை. பாஸ்டர் அவங்க வந்து எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கும் வாடகையில் தான் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன், இன்றைக்கும் நான் செய்கிறதுல நான் ஒரு நாளும் குறைபடவே இல்லை. என் சிறு வயதில இருந்து நான் அதை என் அப்பா அம்மா இடத்துல கற்றுக்கொண்டேன். அதை தான் இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்போ சொன்னேன். நான் நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுத்தீர்களே, ஆனால் உங்கள் பிள்ளைகள் முதிர் வயதிலும் அதை விடவே மாட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ உங்க பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? கொடுப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆண்டவரை ஏமாற்றாதீர்கள், அவரை வஞ்சிக்காதீர்கள். கர்த்தருக்கு உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும் நீ கர்த்தரை என்ன செய்யணும்? கனம் பண்ணணும்னு சொல்லி நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லி இருப்பதை நீங்க பார்க்கிறோம். ஆகவே இதுல நம்ம உண்மையா இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோம் அல்லது ஏழைகள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஆதரவற்றோர் இவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோமா? சிலர்லாம் நம்ம தேடி நம்ம வீட்டுக்கு சிலர்லாம் வந்துருவாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோமா? கொடுத்து பாருங்கள். ஒருவரை குறித்து சொன்னாங்க, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படி. நான் சொல்றேன், இந்த கரம் ஒன்றும் கொடுத்து கொடுக்கல. நம்ம அப்பன் இயேசு இருக்காரு பாருங்க, அவர் கொடுத்தா கூரையை பிச்சுட்டு கொடுப்பார். அல்லேலூயா. அதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாரெல்லாம் வந்து தடுத்தாலும் அதை யாரும் தடுக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் உண்மையா இருக்கிறீங்களா? உங்க மனைவிக்கு உண்மையா இருக்கிறீங்களா? உங்களுடைய கணவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? நிறைய வீடுகளில் என்ன பிரச்சனை? மனைவியினுடைய மொபைல் பாஸ்வேர்டு எத்தனை பேருக்கு தெரியுங்க? ஹஸ்பண்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க இல்லையா? ஏன் பாஸ்வேர்டு போட்டு வச்சுட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? சில மனைவிமார், சில கணவர் அப்படிதான் வச்சிருக்காங்க. பாஸ்வேர்டு தெரியாது. பாஸ்வேர்டு ஏன்? அதுல ஒளிவு மறைவு. பிள்ளைகள் இன்னைக்கு ரொம்ப பிரில்லியன்ட். நம்ம பிள்ளைகள் தான் இல்ல, அவங்க பண்றாங்க பாருங்க. ஐயோ கர்த்தாவே, ஆண்டவருக்கு தான் தெரியும். எனக்கு உண்மையை சொல்றேன், எங்க இருக்க மொபைல்ல எனக்கு இன்கமிங் தெரியும், அனுப்புற மெசேஜ் தெரியும், அப்புறம் அந்த வாட்ஸ்அப் பார்ப்பேன். எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் செல்போன்லன்னா எங்க ஆட்ட தான் போவேன். அவங்க உடனே சொல்லுவாங்க, இந்த தாத்தாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. உண்மைதான், நம்ம அப்படி வளர்ந்துட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம அதில் உண்மையாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோனை நீங்கள் தாராளமாக நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுங்களேன். இந்த பாருங்க. பிள்ளைகள், வாலிப தங்கச்சிமார், தம்பிமார், இதில் உண்மையாக இருக்கிறோமா? நம்ம உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் போகிறீங்க? நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகள். எங்கள் ஊரில் சொல்கிறேன், எங்கள் ஊரில் டியூஷன் போறேன்னு சொல்லிட்டு டியூஷன் பார்த்தா பீச்சில் போய் உட்காந்துருப்பான். சார், நம்ம ஒரு நாள் அந்த பக்கம் போக மாட்டோம். அன்னைக்கு தான் நம்ம ஏதாவது ஒரு வேலையை அந்த பக்கம் போனா அங்கே உட்காந்துட்டு இருப்பான். ஏய், நீ என்ன பீச்சில் உட்காந்துருந்தடே? இல்லையா? என்ன இல்லை? யார் பார்த்துட்டா? பாஸ்டர் பார்த்துட்டு. கர்த்தர் காட்டி கொடுத்துருவார்ல. உண்மையா இருங்க. கடைசி ஒரே ஒரு பாஸ்டர், ஒரு 5 நிமிஷம் பரவாயில்லைங்களா? ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிட்டா ஒரே ஒரு பாயிரம் சொல்லி முடிச்சிடுறேன். 3ஆவதாக, உங்கள் வாழ்க்கையில ஸ்தோத்திரம், தேவனுடைய வீட்டில் இருக்க வேண்டிய ஒன்று தேவ தரிசனம். என்ன இருக்கணும்? தரிசனம் இருக்கணும். தரிசனம் இல்லை அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கையில, தேவ சபையில நீ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. பாருங்க, யாக்கோபு என்கிறதான தேவ மனுஷன் அப்பா அம்மா கூட இருந்து நல்ல அழகா வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப திடீர்னு வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க. இவர் வந்து அழகா படுத்திருக்காரு. நல்ல தலகான வச்சு தூங்கின மனுஷன், மெத்தையில படுத்து தூங்கினவர் இப்ப வனாந்தரத்தில் படுத்திருக்கிறார். தலகானைக்கு அது பதில் என்ன வச்சிருக்கிறாரு? கல்லை வச்சுட்டு நல்லா தூங்குறார். அந்த தூங்குற இடத்துல அவன் என்ன கண்டான்? ஒரு தரிசனத்தை பார்த்தான். தேவதூதர்கள் ஏறுகிறதையும்
அது அந்த அதிகாரம் முழுசு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப 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 சிரிப்பான ஒரு வார்த்தை என்னன்னா, அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கு பேர் என்ன பேரா? யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுங்க, ஏன் நம்ம வாயில வராது. லூஸ். அந்த இடத்துக்கு பேர் லூஸா. ஆனா இப்போ இவன் தரிசனம் பெற்ற உடனே இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த லூஸ்ன்றதை மாத்திட்டு இப்ப பெத்தேல்னு பேர் வச்சிட்டான். நம்ம எல்லாம் ஒரு நாள்ல லூஸா தாங்க இருந்தோம், ஆனா கர்த்தர் நம்ம பெத்தேலா மாத்திட்டார். எதனால தெரியுமா? நாம் அந்த இயேசுவை தரிசித்ததுனால, அந்த தரிசனம் நமக்குள்ள இருப்பதனால. தோத்திரம் உண்டு. எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், சபையை குறித்த ஒரு தரிசனம், ஊழியத்தை குறித்த தரிசனம், சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். அப்ப தேவ சபையில யாக்கோபுக்குள்ள ஒரு தரிசனம், மோசேக்குள்ள தேவனுக்கு உண்மை. இயேசு சொல்லுகிறார், உங்களை என்னை பார்த்து நீங்க உண்மையா இருங்க, நீ ஜெபிக்கிறவனாய் மாறுங்கன்னார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நான் முடிப்பதற்கு முன்பாய் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் எதில் இன்றைக்கு குறைவுள்ளவனா இருக்கிறேன்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபத்தில் நான் குறைபட்டிருக்கிறேன். ஆண்டவரை என்னை மன்னிங்கன்னு கேளுங்க, அந்த ஸ்பிரிட் ஆண்டவர் உங்களுக்குள்ள தருவார், ஜெப ஆவியை தருவார். சில நேரங்களில் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது 2 மணி ராத்திரிக்கெல்லாம் நம்மை அறியாமலே நாம் எழுந்திருப்போம். அந்த நேரம் ஒரு பாரம் நமக்குள்ள வரும். ஏதோ ஒரு நம்ம அறியாத, இனம் புரியாத ஒரு பாரம் வரும். நம்ம அப்ப நினைப்போம், எதுக்கு இந்த பாரம்? உடனே இந்த ஜெபிக்கிற ஆவிய உடையவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே முழங்கால் போட்டுருவாங்க, உடனே ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, ஒரு இனம் புரியாத ஒரு பாரம், எதற்கோ ஜெபிக்க சொல்லுகிறீர், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கும் போது சில நாட்கள் கழிந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க. உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், உங்கள் எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். அப்போ ஒரு நாள் ஒரு சாட்சி சொல்லுவாங்க, அன்னைக்கு ராத்திரியில் நான் தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இல்லை பலவீனமாக இருந்தேன், ஆனால் என்னன்னு தெரியலை, என்ன அறியாமலே நான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நித்திரைக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இதற்காகவே ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தட்டி எழுப்பியிருக்கிறார். ஸோ இந்த 2 மணி அதிகாலை 3 மணிக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை தட்டி எழுப்புகிறார் என்றால் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணலாம், சபைக்காக ஜெபம் பண்ணலாமே. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் விரும்புகிறார், தேவ சபையில் நீ ஜெபிக்கிற பிள்ளையாய் மாறு, தேவ சபையில் நீ உண்மையுள்ளவனாயிரு, தேவ சபையில் நீ தரிசனம் உள்ளவனாயிரு. இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, இதை எழுதுப்பா, இது உன் சபையில் இருக்கட்டுப்பா, இந்த 3 காரியத்தையும் நீ செய், அப்போ நான் உன்னை பார்த்து சொல்லுவேன், ஜீவனுள்ள சபை. நீ செத்தவன் அல்ல, நீ கோமா ஸ்டேஜில் அல்ல, நீ ஐசியூல இருக்க வேண்டியவன் அல்ல, நீ வெளியில இறங்கி கொளுத்த கன்றை போல நீ ஓடி ஆடி ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டியவன். இந்த நிலையில நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு நிமிஷம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். நான் ஒரே நிமிடத்தில் பாஸ்டருடைய கையில் நான் கொடுக்க இருக்கிறேன், இந்த நேரத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அது பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். ஆமேன், ஆமேன். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நீங்கள் செல்லும் போதும் உங்களோடு சதா காலம் இருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம், ஆமென்.